நான் உனக்கு கேக்கட்டுமா? என்ன? பொண்டாட்டி மேல இருக்கிற பாசம் எப்பவுமே இருக்குமா? என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் ஒரு பொண்டாட்டி தாசனா இருப்பேன். சில சத்தியெல்லாம் இப்படிதான் பண்ணணும். லவ் யூ தமிழ். சொல்லுமாமா. ஒண்ணு இல்ல மாப்ள, போஸ்ட் மாப்ள வந்துட்டாப்ல. இவா பாட்டியை கண்டினியூ பண்ணுவோம். மாமா நான் தான் அடிச்சு முடிச்சிட்டேன்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எப்ப ஏய் நீ தானே போஸுக்கு பாட்டி கொடுக்கணும்னு சொன்ன. போஸ் உனக்காக தான் வந்து உட்காந்துருக்கேன். மாமா நான் சாப்பிட்டு இருக்கேன் மாமா. ஏய் அதுக்குள்ளே அவசரப்பட்டு உன்னை யார் சாப்பிட சொன்னதே? ஏய் நீ சொன்னேன்னு தான் கறி தோசை பன் பரோட்டா எல்லாம் வாங்கி வச்சிருக்கலப்பா. மாப்ள நீ எப்படி சாப்பிட்டியா அப்படியே எந்திரிச்சு கையை கழுவிட்டு அப்படியே வா. சரி வரேன் வெயி. போதும். சரி மாமா. அதான் வர்றால ஏன் அதுக்குள்ள சாப்பிட போன? உட்காந்து ஆரம்பிச்சோடனே இது மொண்டாட்டிய பாக்க போறோம் ஓடிப்பிட்டா. ஆரம்பிச்ச உடனே நீ என்னடாண்டா ஓ மொண்டாட்டிய பாக்க போறோம்னு போயிட்ட. ஏன் மொண்டாட்டி என்னடாண்டா யானை மலை மேல உட்காந்துக்கிட்டு வரவே மாட்டமுன்றா. கருப்புக்கு கல்யாணம் கூட முடியல. இப்ப பொண்டாட்டி இல்லாத நாங்க ரெண்டு பேரும் என்னதான் சரி சொல்லுங்க. அண்ணே நான் என்ன பொண்டாட்டி பார்க்க போனேன். அப்புறம் எங்க போன? லேசா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அந்த பிள்ளைங்களை ராத்திரி நேரத்துல போய் எழுப்ப வேண்டாமே, லைட்டா சாப்பிட்டு வந்துடலான்னு அப்படியே சாப்பிட போனேன். சரி சரி எடுத்து அடிப்பா. போஸ் நீ போடல. மாப்ள அதெல்லாம் 3 ரவுண்ட் போட்டுட்டேன், எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நீ முதல்ல அடி வா. போஸ் அன்னையில இருந்து நான் உன்னை கேட்கணும்னு இருந்தேன்டா. ஆமா எப்படா தனியாளா போய் போராடி அந்த வண்டுகிட்டு இருந்து அந்த விதை எடுத்துட்டு வர? அதுக்கு காரணம் இந்த போஸ் பிறவில வீரன். இந்த போஸ் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த ஆம்பளையும் கிடையாது. அதான் இந்த வண்டை போய் அப்படியே கையில புடிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு 4 நசுக்கு நசுக்கி தூக்கி விட்டுறிஞ்சிட்டான்.